யுனைடெட் வந்துட்டு ஹோம்ல வந்து இப்படி ஒரு லாஸ் நான் வந்து பார்த்ததே இல்லை அது வரைக்கும், அந்த டைம் வரைக்கும். எதனால வந்து யுனைடெடுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபாலோயிங்கும் சிட்டிக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் வந்து இட்ஸ் கன்சிடரபிளி லெஸ். இல்லை, ஐ ஃபீல் லைக் அதர் டீம்ஸ் லைக் ஆர்சனல், செல்சி ஹேவ் மோர் ஃபேன்ஸ் தென் சிட்டி. யுனைடெட் ரொம்ப டாப்ல இருந்தப்போ சிட்டி கீழே இருந்தாங்க. சிட்டி அசெண்டன்சில வரும்போது யுனைடெடோட டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்ரைஸ். எஸ், அது ரிகார்டோ தான். நம்ம திரும்பி வந்துட்டான். வெல்கம் பேக் ரிகார்டோ. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு சுத்திட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு வந்து சேர்ந்துட்டேன். உல்லாச பயணம் முடிச்சு எங்களை வந்து சேர்ந்ததுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு குட்டி செவர் பாட்காஸ்டோட அடுத்த எபிசோட். நீங்கள் நிறைய பேர் டாபீஸை பற்றி பேசுறதுக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி வி வில் ஸ்பீக் அபவுட் மேன்செஸ்டர் டாபி, ரெட் டெவில்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ். மேபி முதல்ல ஒரு வரலாறை பற்றி பேசிடுவோம். ஸோ நானே வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சிட்டி வந்து ரொம்ப புது கிளப்பு, இவனுக்கு வந்து என்ன கிணறு டீமு இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நம்ம வரலாறை வந்து புரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, ரெண்டு டீமுமே வந்து பழைய கிளப்பு தான் அப்படின்னு சொல்லி. யுனைடெட் வந்து வாஸ் ஃபவுண்ட் இன் 1878, சிட்டி வந்து 1880. ஸோ 2 வருஷம் தான் கேப்பு. அண்ட் வந்து முதல்ல ஒரு கிளப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து மேன்செஸ்டர் சிட்டி ஆக்சுவலி. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு were renamed to Manchester City from St. Mark's. அதுக்கப்புறம் தான் வந்து Manchester United has been renamed in 1902 நினைக்கிறேன். ஸோ வந்து சிட்டி கம்ஸ் பிஃபோர் யுனைடெட். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யுனைடெட் ஹார்டன்ட் யுனைடெட் கன்னிஸ். சென்னை 6,28,000 படத்தில் வர மாதிரி தான். அதாவது ஷாக்ஸ் அண்ட் இவனுங்க இருப்பானுங்க தெரியுமா, அந்த மாதிரி ராக்கர்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு நிறையா கிளப்ஸ் வந்து மேன்செஸ்டரில் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கிளப்பும் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்கான கிளப்பாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ரிலீஜனுக்கான கிளப்பாக இருக்கும், இல்லாட்டி ஒருத்தங்க ஒன்றா வேலை செய்கிறவங்க அப்படி இருந்துச்சு. ஸோ யுனைடெட் பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிருந்த, யோர்க்ஷயர் லங்கஷயர் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிருந்த ஒரு சின்ன டீம். அந்த டீம் அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மலாம் விளாடுவோம், சும்மா விளாடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு கிளப். அதே மாதிரி மேன் சிட்டி வந்து எப்படின்னா செயின்ட் மார்க்ஸ். அது ஏன் செயின்ட் மார்க்ஸ்னா, அந்த சர்ச்சில் இருந்த அந்த பேரிஷ் இருக்குல்ல, அங்கே இருந்த மக்களில் வந்து நிறையா ஆல்கஹாலிசம், அதுக்கப்புறம் வந்து யூத்க்கெலாம் வந்துட்டு ஃபைட்டிங்கில் இறங்குறாங்க, இந்த மாதிரி போகிறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இவங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம். இப்போ சார்பாட்டா பரம்பரெலாம் காட்டுவாங்க தெரியுமா, ஒரு குரூப் எடுத்து வந்து பாக்ஸிங்குள்ளே கொண்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு ராங் வழியில் இருக்க யூத்ஸ்க்கு ஒரு மைண்டை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் ஃபுட்பால் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருக்கும் அந்த டைமில் நிறையா கிளப்ஸ் இருந்திருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல் கிளப் வந்து மேன்செஸ்டர் சிட்டி. அவங்க வந்து அதில் அப்படி இருந்தனால அவங்களோட கிளப்பே பேரே வந்து அவங்க வந்து ஹார்ட்வாக் ஏஎஃப்சியிலேருந்து மேன்செஸ்டர் சிட்டின்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா சிட்டியில் நாங்கள் தான் பெரிய கிளப் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் த ஸ்மால் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிட்டி. யுனைடெட் வந்து ஆன் த அதர் ஹேண்ட் நமக்கு தெரியும், நியூட்டன் ஹீத் அந்த எல்லோ கிரீனில் இருந்து, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தனியாக நியூட்டன் ஹீத் இருந்து, அதுக்கப்புறம் ஒரு பணக்காரன் வந்து அவங்கள வாங்கி பேங்க்ரப்சியில் இந்த கிளப்பை வாங்கி அவன் வந்து ஓகே மேன்செஸ்டரில் சிட்டின்னு ஆல்ரெடி ஒரு கிளப் வந்துருச்சா, ஸோ நம்ம வந்து மீதி இருக்க மேன்செஸ்டரில் இருக்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு கிளப் வேணுங்கிறதுனால மேன்செஸ்டர் யுனைடெட் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்ச கிளப் தான் நம்ம ரெட் டெவில்ஸ், சிவப்பு சாத்தான்ஸ். மேட் புஸ்பி வந்து இஸ் எ யுனைடெட் லெஜெண்ட், ரைட்? யுனைடெட் லெஜெண்டரி மேனேஜர். But Matt Busby is a Man City player. Just a hint. Yeah, he has represented Man City 200 times. ரிட்டையர் ஆகும்போது மேன் சிட்டி பிளேயர் தான் ரிட்டையர் இருக்காப்புல. இந்த புது காலத்து யுனைடெட் அண்ட் சிட்டி ஃபேன்ஸுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஹிஸ்ட்ரி தெரியுமான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போவேனா, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஸ்டில் லெட்ஸ் கோ டு த என்ன சொல்கிறது மெயின் க்ரக்ஸ். ஆயில் கிணறு வாங்கினதுக்கு அப்புறமா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் டு த மாடர்ன் எரா. அதுக்கு முன்னாடி என்ன வேணால் ஆயிருக்கலாம். சிட்டி கேம் டவுன் டு 3rd division, சம் எஃப்ஏ கப் வின்ஸ் ஐ திங்க். அதுக்கப்புறம் தெர் வாஸ் நாட் லெட்ஸ் ஏ ரைவல்ரி அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மர்சிசைட் டாபி மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ரைவல்ரிலாம் இல்லை. ஸோ இப்போ இந்த ஆயில் கிணறு வாங்கினதுக்கப்புறம் இந்த மாடர்ன் ஏரால தான் வந்து as both the teams had like equal quality at one point, அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து மேட்சே வந்து காம்படேட்டிவாக இருந்திருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ எனக்கு வந்து இப்போ நம்ம ஃபுட்பால் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்து பார்த்தா மேன்செஸ்டர் சிட்டி ரொபினியோ வாங்கினாங்கல்ல அந்த 2008 ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில். ஸோ இந்த ஆயில் இன்ஃபியூஷனுக்கு அப்புறம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய மார்க்கெட் சைனிங்.
அப்பதான் வந்து என்னது ரொபினியோ ஒரு டீம் வாங்கியிருக்கானுங்களா, யாரா அவனுங்க அப்படின்னு வந்து அப்பதான் வந்து மான்செஸ்டர்ல இன்னொரு சிட்டின்னு ஒரு டீம் இருக்குன்றதே வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டா தெரியும். அவனுக்கே அந்த மாதிரிதான்ல. ஸோ ரொபினியோட ஏஜென்ட்டே வந்து மான்செஸ்டர்ல ஜாயின் பண்ணனா ரொபினியோ கிளம்பி வந்துட்டான். அவனுக்கே வந்து தெரியல சிட்டின்னு ஒரு டீம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மால் வந்து ஏமாந்துட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரிதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு, இவங்க கிட்ட இப்ப கொஞ்சம் காசு வந்துருக்கு, இவங்க பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2008 வாஸ் மை ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் மான்செஸ்டர் சிட்டி. அதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேவ் சம் ஸ்மால் மெமரிஸ். அது வந்து அந்த ஸ்டீவன் அயர்லாண்ட் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்து ஒரு பெரிய பிளேயரா, அவனும் அந்த பெஞ்சானின்னு ஒரு ஸ்ட்ரைக்கர், இவங்க 2 பேர் வந்து எனக்கு மண்டேல வந்து வெரி ரெஜிஸ்டர்ட். பட் அந்த டைம்லாம் வந்து தினேஷ் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் லைக் இப்போ நடக்கிற லிவர்பூல் எவர்டன் மாதிரி சொல்லலாம். ஒன் இஸ் அ பிக் கன், இன்னொருத்தன் வந்துட்டு ஓகே ஹீஸ் ஜஸ்ட் நெய்பரிங், அந்த ஜியோகிராஃபிக்கல் ப்ராக்சிமிட்டில இருக்க இன்னொரு கிளப். இவன் எப்பவுமே வருவானுங்க, அடி வாங்கிட்டு போவானுங்க, அந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு அது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி 2008க்கு அப்புறம் இவனுங்க வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாராலையும் ஐ திங்க் அட்லீஸ்ட் யுனைடெட் ஃபேன்ஸால் மறக்க முடியாத மொமெண்ட் வந்து அந்த அக்வேரோ கோல் அகேன்ஸ்ட் QPR, விச் வாஸ் மேன் சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப்டர் 44 இயர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக அந்த மேட்சை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ நம்ம எல்லாரும் அந்த அக்வேரோ கோல் அடிச்சு அந்த லீக் டைட்டில் சிட்டி ஃபர்ஸ்ட் ஜெயிச்சதை பத்தி வந்து ஞாபகம் வச்சுக்கும் போது, நம்ம ஆக்சுவலி அந்த ஒரு இன்பிட்வீன் ஃபேஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். 2008ல இருந்து அந்த 2011-12 சீசன், அந்த சீசன்ல தான் வந்து சிட்டி ஃபர்ஸ்ட் டைட்டில் ஜெயிச்சாங்கல்ல. ஸோ ஓவரால் வந்து நம்ம அந்த மணி இன்ஃபியூஷன் பத்தி வந்து பேசும்போது நம்ம மெயினா பார்க்க வேண்டியது சிட்டி இந்த பீரியட்ல எவ்வளோ பிளேயர்ஸ் வாங்கினாங்க, எங்க வந்து அவங்க ஹிஸ்டரி வந்து மெயினா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு. ஸோ ஓவரால் இந்த டைம் இப்போ 2008-9லேருந்து இந்த அக்வேரோ கோல் அடி ஜெயிக்கிற வரைக்கும் யுனைடெடோட நெட் ஸ்பெண்ட் வந்து 88 மில்லியன். அதுலயும் வந்து ஒரு ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர், டிமிட்டார் பர்பட்டோ வந்து அந்த டைம் ஒரு பிரீமியர் லீக் டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்டா வாங்கினார் சர் அலெக்ஸ். ஸோ அந்த ரெக்கார்ட் எடுத்துட்டோன்னா ஓவரால் ஸ்பெண்டிங் 50 மில்லியன் தான் 4 சீசனுக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. சிட்டி ஆன் த அதர் ஹேண்ட் இந்த பீரியட்ல வந்து 470 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எவ்ரி விண்டோ தே மேட் ஷுர் தே மேட் அட்லீஸ்ட் 6 சைனிங்ஸ், அந்த மாதிரி இருந்தது. அண்ட் என்னோட ஒப்பீனியன்ல நான் சீசன் பை சீசன் அவங்கள வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ லைக் இந்த ரொபினியோ எப்படி ஒரு மார்க்கியூ சைனிங்கா கொண்டு வந்தாங்களோ, அவங்க இமீடியட்லி எவ்ரி விண்டோல அந்த மாதிரி ஒரு சைனிங் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. ஆனா ஒரு மெயின் டிஃபரன்ஸ் எங்க வந்ததுன்னா, இவங்க டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சீசன் வந்து பண்ண ஒரு சைனிங் டேவிட் சில்வா. ஸோ ஐ திங்க் டேவிட் சில்வாவோட சைனிங் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் கேம் பிளே அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோர் பிளேயர்ஸ் கம்மிங் டு மான்செஸ்டர் சிட்டி, அது வந்து ஒரு டைனமிக் ஷிஃப்டை வந்து அங்கதான் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேவிட் சில்வா செல்சிக்கு போவான்னு ரொம்ப நிறைய ரூமர்ஸ் அந்த சீசன் வந்து வந்துட்டு இருந்தது அவனை. ஆனா இவங்க வழக்கம் போல பண்ற மாதிரிதான், நிறைய காசு கொடுத்து வாங்க, எங்களுக்கு வந்து விளையாடுங்க. ஸோ அவன் கன்வின்ஸ் ஆகி போனது இல்லாம ஹீ வாஸ் த ஒன். ஐ திங்க் இப்போ நம்ம ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கும்போது அவன் ஒரு மேன் சிட்டி லெஜண்ட், கேப்டனா சிட்டியை விட்டு போனான். பட் அவன் தான் வந்து அங்க ஒரு டிஃபரன்ஸை ஸ்டார்ட் பண்ணான். அண்ட் யாயா டூரேவும் இதே விண்டோல தான் வந்து சிட்டியை வந்து ஜாயின் பண்ணான். ஸோ இவங்க 2 பேரும் தே வெண்ட் ஆன் டு பிகம் அந்த மிட்ஃபீல்ட் பில்லர்ஸ் அந்த ஃபியூச்சர் சிட்டி டீம்ஸுக்கு. அண்ட் இதுக்கு அடுத்த சீசன் தான் அந்த ஃபைனல் நேல் இந்த காஃபின் மாதிரி கரெக்டா செர்ஜியோ அக்வேரோ வந்து இவங்க வாங்கி, அண்ட் வந்து யுனைடெட் இதே பீரியட்ல வந்து எல்லா விண்டோஸ்லயும் போய் ஓகே எங்களுக்கு இந்த ஒரு பிளேயர் போதும், அந்த மாதிரி இந்த டேவிட் சில்வா அண்ட் இந்த யாயா டூரே எல்லாம் வாங்கின சீசன் பார்த்தா யுனைடெட் வந்து பெருசா ஸ்பெண்ட் பண்ணது டேவிட் டிகேயாவும் ஆஷ்லி யங் மேலேயும் தான். ஸோ அவங்க வந்து இந்த பெரிய ஹை ப்ரொஃபைல் சைனிங்ஸ் எதுவுமே போல, தே ஜஸ்ட் இன்வெஸ்டட் ஸ்மார்ட்லி ஆன் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ். ஸோ இது வந்து எங்க மாற ஆரம்பிச்சதுன்னா, ஆஃப்டர் இந்த அக்வேரோ கோல் அடிச்சு இந்த டைட்டில் சிட்டி ஜெயிச்சாங்கல்ல, அந்த மொமெண்ட்ல இருந்து இந்த டிரான்ஸ்ஃபர் டைனமிக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. அதாவது யுனைடெட் நிறைய வாங்க ஆரம்பிச்சுட்டு சிட்டி வந்து அவ்வளோவா வாங்கலன்னு சொல்றியா? எஸ், யுனைடெடோட டிரான்ஸ்ஃபர் டெஸ்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது அந்த விண்டோல இருந்து தான். யா, ஃபேசினேட்டிங் டிரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரியில் ரெக்கார்ட் எனிதிங் தட். இதுல வந்து நான் வந்து அந்த டைம்ல ஃபேனா இருந்து ஃபீல் பண்ண வந்து எதுனா வந்து
டெவேஸ் வந்துட்டு யுனைடெட் விட்டு சிட்டி போகும்போது கூட நான் என்ன நினைச்சேன்னா, போட்டும் இவன் போய் சாவதான் போறான், இந்த மாதிரிலாம் நமக்கு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இருந்துச்சு. ஆனா அந்த 6-1 டிஃபீட் அட் ஹோம், அதுதான் வந்து பிக்கஸ்ட் பவர் டைனமிக்ஸ் சேஞ்சாக இருந்துச்சு. லைக் யுனைடெட் வந்துட்டு ஹோமில் வந்து இப்படி ஒரு லாஸ் நான் வந்து பார்த்ததே இல்லை அது வரைக்கும், அந்த டைம் வரைக்கும். அண்ட் ஆடிங் டு அந்த கேம், த அக்வேரோஸ் கேம், அதை வந்து நோ மேட்டர் ஹூ யூ ஆர், வேர் யூ ஆர், யுனைடெட் ஃபேனாக இருந்த எல்லாருக்குமே அந்த அன்னைக்கு அவங்க எங்கே இருந்தாங்க என்ன பண்ணாங்கிறது வந்து ஆழமாக பதிஞ்ச ஒரு மெமரி. யூ ஆஸ்க் எனிபடி, தே வில் சே ஐ வாஸ் தேர் இன் திஸ் பிளேஸ் வித் திஸ் பர்சன். ஏன்னா அது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல், இட் ஃபெல்ட் லைக் சம்ஒன் டைட் இன் த ஃபேமிலி. ஏன்னா அந்த நேச்சர் ஆஃப் ஹவு வி லாஸ்ட் அகேன்ஸ்ட் சிட்டி அண்ட் ஹவு இட் மென்ட் ஃபார் சிட்டி டு வின் த ஃபர்ஸ்ட் லீக், இட் லிட்ரலி ஃபெல்ட் லைக் சம்மன் டைட் இன் யுவர் ஃபேமிலி. நான் வந்து என் தம்பியும் நான் வந்து அந்த மேட்ச் பார்த்தோம். பார்த்துட்டு வந்து பேக்கரில் உட்காந்துட்டு அவன் தம் அடிச்சுட்டு இருக்கான், நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 1.5 to 2 hours பேசவே இல்லை நாங்கள் 2 பேருமே. அப்படியே உட்காந்துருக்கோம் தலை குனிஞ்சு, என்ன நடந்துச்சிங்க அப்படின்ற மாதிரி. தட் இஸ் மை மெமரி ஆஃப் தட் கேம் which will always remain in my heart. நான் வந்து அந்த மேட்ச் யுனைடெட் சண்டர்லாண்டா அந்த ஸ்டேடியம் ஆஃப் லைட்ல மேட்ச் முடிஞ்சோன்னா ஓகே யுனைடெட் டைட்டில் ஜெயிச்சிட்டாங்க. நான் இந்த சிட்டி மேட்சை பத்தி நான் இதுவே பண்ணல, ஏன்னா அவங்க QPRோட ட்ரெயில் வர பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. சரி இவங்க 2 கோல்லாம் அடிக்க மாட்டாங்க எப்படியும். சண்டர்லாண்ட் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணானுங்க சிட்டி சொன்னேன். அது வந்து இன்னுமே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டேய் நீங்க தான்டா இனிமே எதிரி எங்களுக்கு, அந்த மாதிரி. எனக்கு ஆனா இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்கு, இந்த QPR பிளேயர்ஸ் எல்லாம் போய் சிட்டி பிளேயர்ஸ கட்டி பிடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எதுக்குடா செலிப்ரேட் பண்றீங்க, நீங்க தோத்த டீம். அவங்களுக்கும் வந்து சர்வைவல் கேம் அந்த மேட்ச் வந்து கான்சிக்வன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அவங்க எப்படியோ அந்த ரைவல் டீம் தோத்து இவங்க சர்வைவல் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஆனாலும் மேட்ச் தோத்துட்டு போய் சிட்டி பிளேயர்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சு நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வேற ஒரு சஸ்பிஷனை கொண்டு வந்தது. ஸோ இந்த மேட்சை பற்றி பேசினோடனே, ஸோ இங்கேருந்து தான் இவங்களோட என்ன சொல்கிறது சக்ஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம்ல. லைக் ஒரு அனிமலிஸ்டிக் சக்ஸஸாக அந்த அளவுக்கு. ஸோ மேன்செஸ்டர் யுனைடெட் மட்டும்தான் ஒரே ஒரு ட்ரெபிள் அடித்த டீமாக இருந்தானுங்க இங்கிலாண்டில் 2023 வந்து. தே ஆல்சோ கம்ப்ளீட்டட் தட். ஸோ சிட்டி ஆல்சோ பிகேம் த டீம் டு வின் த ட்ரெபிள். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்ம வந்து இதை மற்ற வீடியோலையும் பேசியிருக்கோம், சிட்டிக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இல்லை. ஆர் அட்லீஸ்ட் வந்து நம்ம பெப்பே வந்து சொல்லி கேட்டிருக்கோம், ப்ளீஸ் வந்து ஸ்டேடியத்தை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன புரியலன்னா, 2 பேருமே வந்து ஓல்டு கிளப்பு தான். ஓகே, ஒரு டீம் வந்து ரீசெண்டாக வந்து வின் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. வாட் யூ கைஸ் திங்க் இஸ் த ரீசன்? எதனால் வந்து யுனைடெடுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபாலோயிங்கும் சிட்டிக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் வந்து இட்ஸ் கன்சிடரபிளி லெஸ் இல்லை? ஐ ஃபீல் லைக் அதர் டீம்ஸ் லைக் ஆர்சனல், செல்சி ஹேவ் மோர் ஃபேன்ஸ் தன் சிட்டி. ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, த ரெக்கார்ட் ஃபார் அ கேம் வந்து சிட்டி கிட்ட இருக்குது. 84,000 people saw the game. பட் ஆனால் இப்போ இல்லை, 1920s 30s அந்த டைமில் ஃபார் அன் இங்கிலீஷ் மேட்சுக்கு வந்து அட்டண்டன்ஸ். சரியா? நான் இது ஏன் கேட்டேன்னா அது மட்டும் சொல்லிடுறேன். டு யூ திங்க் மேபி சம் பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோவிங் சிட்டி, ஓகே நம்ம யுனைடெடை ஃபாலோ பண்ணுவோம், இவனுங்க வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அந்த மாதிரி வந்து ஃபேன் பேஸ் மாறிச்சா ஓவர் த ஜெனரேஷன்? இல்லைனா உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ரீசன் இருக்கா? ஐ திங்க் இப்போ நீ ஒரு கிளப் எடுத்துக்கிட்டனா அந்த லோக்கல் ஃபேன் பேஸ் வந்து வில் ஆல்வேஸ் ரிமைன் த சேம். அவங்க ஃபேமிலிஸ் வில் ஃபாலோ சிட்டி, இவங்க ஃபேமிலிஸ் வில் ஃபாலோ யுனைடெட். அண்ட் நீ மேன்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு மேப் எடுத்து அந்த பரோஸை டிவைட் பண்ணி, அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பரோஸை டிவைட் பண்ணாலே இட் ஷோஸ் தட் ஈஸ்ட் சைட் இஸ் யுனைடெட் ஓரியன்டட், வெஸ்ட் சைட் இஸ் சிட்டி ஓரியன்டட். ஸோ அவங்க வந்து ட்ரெடிஷ்னலி தே வில் பி சிட்டி அண்ட் யுனைடெட் ஃபேன்ஸ். பட் எங்கே மாறுச்சுன்னா, த குளோபல் ரீச் ஃபார் த கிளப்ஸ் சேஞ்ச்ட். ஸோ நம்ம வந்து என்ன இதில் மெயினாக பார்க்கணுன்னா, டெக்னாலஜி, த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். இப்போ எங்கள் மாமா கிட்ட பேசும்போது he was born around 57, 58 அந்த மாதிரி, and he was young around 70s, 80sல. சரியா? அந்த டைமில் they don't get to see a game, they get to hear a game on radio. ஸோ அவங்க அப்போ கேட்டது யாருன்னு பார்த்தோன்னா லிவர்பூல். ஸோ எங்கள் ஃபேமிலியில் அவங்க அந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் லிவர்பூல் ஃபேன்ஸ். சரியா? அதுக்கப்புறம் டிவின்னு ஒன்று வந்துச்சு. அந்த டிவி வந்ததை வந்து மெயினாக யூஸ் பண்ண ஜென்ரேஷன்னா ஐ திங்க் நம்ம ஜென்ரேஷன் 90sல. ஸோ நம்ம டிவியை பார்க்க ஆரம்பிச்சோடனே வந்த ஜென்ரேஷனில் நீ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஆர்சனல், யுனைடெட், அப்புறம் செல்சி பிகாஸ் ஆஃப் மொரினியோ. ஸோ நிறைய ஃபேன் ஃபாலோவிங் நம்ம ஊரில் இப்படி வந்துச்சு. ஸோ இதே தான் வந்து ஐ திங்க் would have happened in other third world countries, ஆஃப்ரிக்காவில் ஓ சிங்கப்பூர். அந்த டைமில் சிங்கப்பூர்லாம் வாஸ் நாட் லைக் how it is right now, right? ஸோ இந்த மாதிரியான ஃபேன் ஃபாலோயிங் வர ஆரம்பிச்சு. அதில் தான் அதில் வந்து யூ won't get to see a city game on prime time ஒரு 4:30 சண்டே ஓ சாட்டர்டே. சரியா? அது அந்த ரீச் ஆஃப் அந்த டெக்னாலஜிக்கல் யூஸ் ஆஃப் டிவியை வந்து பயங்கரமாக கேப்சர் பண்ண கிளப்ஸில் யுனைடெட்,
வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் கிளப்ஸ். ஆல்சோ ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சலோனா இன் டர்ம்ஸ் ஆஃப் லா லீகால பார்த்தோன்னா. லேட்டர் ஆனில் தான் வந்து பாயர்ன் முன்ச்சன் அண்ட் அதர் கிளப்ஸ் கேம் இன். அப்போ வந்து ஆல்சோ இட்டாலியில் வந்து ஏசி மிலான். ஸோ நீ பார்த்தனா ஏசி மிலானுக்கு வந்து இன்றைக்குமே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். யங் பீப்புள் இல்லாட்டி கூட ஒரு நம்ம 90s கிட்ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கவங்களும் ஏசி மிலானை ஹை ரிகார்ட் பண்ணுறதுக்கான காரணம் நம்ம டிவி வந்து வாஸ் அ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ்னு நான் நினைக்கிறேன். தென் இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது எப்படின்னா வந்து தே ஸ்டார்ட் வாட்சிங் ஃபுட்பால் பட் தே டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் இந்த டீம்ஸ், ஆர்ஸ்னல், லிவர்பூல், செல்சி இவங்கெல்லாம். So those people வந்து the right choice was to go for a club which is starting out right away, especially when a club is an underdog club which is trying to do something. Human psychology படி we tend to support that club because you want to support the underdog. அப்படி சிட்டிக்கு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் ஆயிருக்காங்க அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ்ல 2008, 9, 10ல. இப்போ அவங்க அப்போ கேட்டுனா அவங்க சொல்லுவாங்க, யா ஐ வாஸ் ஜஸ்ட் 5 years old, எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தாரு, பட் ஹி வாஸ் மேட் தட் யுனைடெட் லாஸ்ட், பட் சிட்டின்னு ஒரு டீம் ஜெயிச்சாங்க, ஸோ அன்னையிலேருந்து நான் ஃபாலோ பண்ணேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் யூ ஸ்டார்ட் ஹியரிங். ஸோ ஐ திங்க் தட் வுட் ஹவ் மேட் அன் இம்பாக்ட் அஸ் அ கிட். அண்ட் அவங்க அதுக்கு ஃபாலோ த்ரூவாக வந்து சிட்டி ஓனர்ஸ் ஹவ் டன் அ லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம பெப்பா இருக்கட்டும், அவங்க மேன்சினி, அந்த லீக் ஜெயிச்ச டீமுக்கு மேன்சினி வந்து வாஸ் அ டாப் மேனேஜர் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ண இதுகள் ப்ளஸ் when a big corporate like Etihad or இந்த மாதிரி Gulf money வரும்போது it's not just about what you see in the game anymore. வெளியிலையும் வந்துட்டு they promote, they market a lot. like PSG எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ PSG வந்து லிட்டரலி லைக் ஏர் ஜார்டனுக்கு ஈக்குவலாக ஒரு பிராண்ட் மாதிரி வித்துட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஆல்சோ ஹேவ் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம இப்போ பீச்சுக்கே போனா நீ பாரு, யூ சி த பிக் பாய்ஸ், டேட் ஏஜ்ல இருக்கவங்கலாம் பார்த்தோன்னா யுனைடெட் ஜெர்சி போட்டுருக்காங்க. இந்த யங் கிட்ஸ்லாம் பார்த்தா PSG, எம்பாப்பே, மோஸ்ட்லி இவங்க ஜெர்சிஸ் தான் போடுறாங்க. ஸோ marketing also I think was a big difference why United had a upper hand at the beginning in terms of fan following. மார்க்கெட்டிங் சொன்னல. ஸோ இம்பார்ட்டன்ட்லி குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ், ஸோ டேவிட் பெக்கம், கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவங்கெல்லாம் கூட வந்து ஐ திங்க் ஆர் வெரி ப்ரைம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரீசன்ஸ். லைக் ஏஷியாலெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதே மோஸ்ட்லி டேவிட் பெக்கமோட பேர். ஐ மீன் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம், ஸோ ஐ கேன் ஈஸிலி சே. ஸோ இந்த மாதிரி லைக் சம் ஸ்டார்ஸ் லைக் எப்படி விராட் கோலி ஆர்சிபிக்கு எப்படி ஒரு ஐகானிக் ஃபேஸாக இருக்காங்களோ, ஸோ இந்த மாதிரி சம் பிளேயர்ஸ் ஆல்சோ ஆர் வெரி வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் அவங்களும் வந்து அந்த கிரேஸை ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி என்னன்னா அந்த ரிசல்ட்ஸ் அட் அந்த லேட் கம்பேக்ஸ் அண்ட் இந்த லேட் வின்ஸ் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஒரு அட்ரினலின் ரஷ் தானே. ஸோ அது வந்து அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு தட் ஆல்சோ இஸ் சம்திங் தட் அட் எண்ட் உனக்கு அந்த ஒரு அட்ரினலின் ரஷ் வந்து எதுல நிறைய கிடைக்குதோ நீ அதுக்கு அதிகமாக தானே வந்து இன்க்ளைன் ஆவ. ஸோ இந்த சிட்டி 93rd மினிட்ல எப்படி ஜெயிச்ச ஒரு டைட்டில் எடுத்தாங்களோ, ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் யுனைடெட் கெப் கிரியேட்டிங் அகைன் அண்ட் அகைன் ஓவர் லைக் அந்த பாஸ்ட் டிகேட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்ல சூப்பர் ஸ்டார்ஸ், த ஃபர்கி டைம் ஃபினிஷஸ், கோல்ஸ், இதெல்லாம் வந்து ஃபேண்டம் வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தா. இன்னொரு கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து லைக் நார்மலி வந்து ஒரே ஏரியாவில் இருக்கிற 2 டீம் எடுத்துட்டோன்னா, நீ வந்து மிலான் டாபி எடுத்துக்கோ, லைக் யுவென்டஸ் டாபி எடுத்துக்கோ, ஈவன் சம் லண்டன் டாபிஸ், ரைட், தேர் இஸ் அ லாட் ஆஃப் அனிமாசிட்டி. மர்சி சைடு எடுத்துக்கோ. பட் ஆனால் மேன்செஸ்டரில் வந்து அட்லீஸ்ட் நான் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து தேர் இஸ் அந்த ஒரு வாடா அடிக்கிறண்டா ஒன்று அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபுட்பால் வந்து நான் பார்த்தது இல்லை. மேபி அந்த 6-1 வந்து ஐ திங்க் ஈவன் அட் ஒன் பாயிண்ட் அலெக்ஸே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு, சிட்டி வாஸ் வெரி ஃபிசிக்கல் அந்த மாதிரிலாம் வந்து இதுவாச்சு. பட் ஐ திங்க் தட்ஸ் ப்ராப்ளி ஜஸ்ட் அ வேக்கப் கால், ஐயோ இவனுக்கு நல்லா ஆடுறானுங்க அந்த மாதிரி சொல்லி. பட் அது இல்லாமல் தேர் வாஸ் நாட் ரியலி அ ஃபியர்ஸ் ரைவல்ரி இல்லை. அண்ட் வை டு யூ திங்க் தட் இஸ்? அது வந்து மோர் தென் டு திங்க் வைங்கிறத விட வைங்கிறதுக்கு ஐ கேனாட் ஆன்சர். ஏன்னா நம்ம வந்து மேன்செஸ்டரில் இல்லை. ப்ராபப்ளி இஃப் வி ஆர் பாட் அப் இன் மேன்செஸ்டர் வி குட் சே பிட் மோர் நினைக்கிறேன் ஆஃப் ஹவு த சிட்டி இஸ், ரைட். இப்போ சென்னை பற்றி சொல்லணும்னா யூ கேன் சே, அப்போ நான் கோயம்புத்தூர் பற்றி நான் சொல்லணும்னா ஐ கேன் சே. பட் ஒரு வளராத சிட்டி பற்றி ஐ டோன்ட் நோ வை இட் இஸ். பட் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா எக்ஸாக்ட்லி வாட் யூ செட். ஒரு வன்மம் இல்லை, ஒரு ஹேட்ரட் இல்லை 2 பேருக்கு நடுவில், சரியா? தேர் இஸ் ஆல்வேஸ் பின் ரைவல்ரி இருக்கு, எதிரி. ஆனால் வந்து நீ வந்து என்னோட எப்படி சொல்கிறது, ஒன்று எனக்கு கொண்ட விளாண்டனா ஐ வில் ஃபைட் டில்
டு கெட் த ரிசல்ட். ஆனால் ஐ டோன்ட் ஹேட் யூ. அது வந்து நிறைய இடங்கள்ல வந்து இட்ஸ் பின் விசிபிள் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி. நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து யூ கேன் சி பிளேயர்ஸ் கோயிங் ஃப்ரம் திஸ் கிளப் டு தட் கிளப் or coming from that club to this club. அதே மாதிரி யுனைடெடுக்கு வந்து அரௌண்ட் 1940s வந்துட்டு ஸ்டேடியம் இல்லாத போது தே ஹேவ் யூஸ்ட் இவங்களோட ஸ்டேடியம் மைண்ட் ரோட் ஸ்டேடியமில் வந்து விளாண்டுருக்காங்க. ஆல்சோ இப்போ ரீசெண்ட்லி மேன்செஸ்டரில் ஒரு பாம்பிங் நடந்துச்சு தெரியுமா, ஒரு அரிநாள் எதுக்கோ. அப்போ வந்து யுனைடெட் சிட்டி 2 பேர் சேர்ந்து வந்து தே கம்பைன் டுகெதர் டு சே திஸ் இஸ் மேன்செஸ்டர், அந்த மாதிரி. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ், என்ன சொல்கிறது, ஒரு ஊருக்குள்ள நாங்கள் அடிச்சுக்குவோம். ஆனால் அட் த மொமெண்ட் வென் லிவர்பூல்லேருந்து ஒரு கிளப் வருதோ இல்லை வந்து லண்டன்லேருந்து ஒரு கிளப் வருதோ, தேர் இஸ் மோர் ஆஃப், என்ன சொல்கிறது, ஒரு டுகெதர்னஸ் பிட்வீன் த மேன்செஸ்டர் கிளப்ஸ் மாதிரி தான் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட். அண்ட் மேபி இட்ஸ் பிகாஸ் தினேஷ் சொன்னான் தெரியுமா, அந்த ரைவல்ரி ஹஸ் நெவர் பின் ஈக்குவல். ஸோ எனக்கு வந்து அதான் தோணுருக்கு. ஸோ அந்த பவர் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததே இல்லை. ஸோ யுனைடெட் ரொம்ப டாப்ல இருந்தப்போ சிட்டி கீழே இருந்தாங்க. சிட்டி அசெண்டன்சியில் வரும்போது யுனைடெடோட டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ திங்க் இந்த லைக் ஒரு 2-3 சீசன்ஸ், இந்த சார் அலெக்ஸ் ரிட்டையர் ஆன சீசன், அதுக்கு முந்தின சீசன், ப்ராபப்ளி ஒரு 2 சீசன் வந்து சொல்லலாம். வேற ஓகே, அந்த 6-1க்கு அடுத்த 2 சீசன் மேபி வந்து சொல்லலாம் கொஞ்சம் ஆன் பார்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆஃப்டர் தட் வந்து யுனைடெட் வந்து ரொம்ப டவுன் ஹில் தான் வந்து போயிட்டே இருந்தாங்க. அடிக்கடி வந்து லைக் ஜோசே கீழே ஓலை கீழெல்லாம் வந்து ஜெயிச்சாங்க. பட் தென் அந்த பவர்ன்னு வந்து பாக்கும்போது அண்டர்டாக் ஸ்டோரி இல்ல, யோசே கிட்டயோ இல்ல. ஆமா, சோ இட் வாஸ் எய்தர் யுனைடெட் அண்டர்டாகா இருந்தாங்க இல்ல சிட்டி அண்டர்டாகா இருந்தாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அந்த நோட்டபிள் மேட்சஸ்ல ஒரு ரியல் காம்பிடன்ட் மேட்ச் நான் எப்ப பார்த்தேன்னா, இந்த யுனைடெடோட லாஸ்ட் டைட்டில் வின்னிங் சீசன், அந்த வேன் பர்சி 90th மினிட் அந்த ஃப்ரீ கிக்ல வந்து கோல் அடிப்பாங்கல்ல. ஸோ தட் கேம் வாஸ் அ கேம் தட் வாஸ் ஈவன்லி கண்டெஸ்டட். ஏன்னா யுனைடெட் வந்து அவங்க டைட்டிலுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க, சிட்டி வாஸ் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அந்த மேட்ச் வந்து லைக் யுனைடெட் 2-0 இருந்தாங்க, அது 2-2 ஆச்சு. மேட்ச் வந்து இட் வாஸ் அப் ஃபார் த கிராப்ஸ், லைக் யார் வேணா ஜெயிக்கிற மாதிரி இருந்திருக்கும். லாஸ்ட்ல வேன் பர்சி கரெக்டா ஃப்ரீ கிக் எடுத்து அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டான். So this could be one of the games where I could say, okay, 2 டீமும் அந்த ஒரு ப்ராபப்ளி ஒரு பீக் ஆஃப் த பவர்ஸ்ல இருந்து ஒரு நல்ல காம்படிஷன் இருந்தது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த மேட்சை விட்டா எனக்கு வந்து 2 டீமும் பீக்ல இருந்து நிறைய காம்பீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய மேட்சஸ் இல்லை. அதான் நீ சொல்லிட்டு இருந்தல. ஸோ மேன்சினி, பெலிக்ரினி, பெப்பு, இந்த பக்கம் இந்த சைட் ஆஃப் மேன்செஸ்டர்ல ஃபர்குசன், லூயி வான் கால், டென் ஹாக், அமோரிம். மேபி இந்த சைனுசாய்டல் வேவ், சைனுசாய்டல் இல்லை, இந்த ரைஸ் அண்ட் இந்த ஃபால், இது ஒரு பர்ஃபெக்ட் லீட் செக்வே டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ பெப்பு அடிப்பட்ட புலி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். அமோரிம் வந்து அடுத்த அலெக்ஸ் ஃபர்குசன் சொல்லிட்டு இருக்கோம். இஸ் தேர் அ சேஞ்ச் இந்த வேவ்? இஸ் தேர் அ சைனுசாய்டல் வேவ் கம்மிங் இன்? வில் அமோரிம் அவுட் கிளாஸ் பெப் இன் திஸ் வீக்ஸ் டாபி? ஒரு குட்டி ப்ரிவ்யூ மாதிரி போயிடுவோம். வாட் டு யூ கைஸ் திங்க்? டேபிள்ல வந்து யுனைடெட் ஆர் அபவ் சிட்டி, which is a fact. போட்றோம். So I expect Amorim to give a tough fight, probably get out with a point. ஒரு பாயிண்டோட வெளியே வந்தாலே I would take it as a win. பட் அதை மீறி ஜெயிச்சாங்கன்னா I'll be very very happy. I think United have அது பொட்டன்ஷியல் இருக்கு United to beat this City team in my opinion. Mbeumo fantastic player so far. நான் வந்து இந்த சைனிங்லேயே எனக்கு பிடிக்காத சைனிங்காக வந்தான்னு சொன்னேன், பட் ஹி ஹஸ் பின் த பெஸ்ட் சைனிங் ஸோ ஃபார். அண்ட் புது கீப்பர் தெரில, ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் ப்ளே ஆல்ரெடி, இல்லை வந்து பைண்டரோட போகிறாங்களா தெரில. ஆமாம், ஸோ தட் இஸ் த ஒன்லி பார்ட் வேர் ஐ எம் little bit not convinced from United side. Otherwise I think the team itself is okay, and probably என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து யுனைடெட் டு கோ அவுட் 1-0 அப்படின்னு தோணுது போடு. பட் ஆனால் ஸ்டில் ஐ திங்க் வி ஆர் இந்த அண்டர்டாக் ஏரான்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஜெயிச்சா வேணா வந்து அந்த கர்வ் மாறும். பட் ஆனால் தினேஷ், இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, பாம் ஸ்குவாட் வெளில போயாச்சு. ஆண்டனி, சான்சோ, ராஷ்வர்ட், ஈவன் இப்போ ரிக்கார்டோ நீ கேட்டே, தயவு செஞ்சு அவனை வெளில அனுப்புங்கடா அப்படின்னு ஒனானாவே அமிச்சிட்டாங்க டர்க்கிக்கு. ஸோ இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓகே நம்ம சொல்றதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமோரிம்க்கு அந்த கான்ஃபிடன்ஸே வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குமா? வில் ஹி climb the victory?
இந்த மேட்ச்ல வந்து இம்பார்ட்டண்டா 2 டீம்ல யார் வந்து கான்ஃபிடென்ட்டா இந்த கேமுக்கு போறாங்கன்னு வந்து நீ பார்த்தா எனக்கு என்னமோ யுனைடெட் தான் சிட்டியோட கான்ஃபிடென்ட்டா போறாங்கன்னு தோணுது. லைக் இன் கம்பேரிங் ப்ரீவியஸ் இயர்ஸ். நம்ம ஓகே ரெப்யூட்டேஷன் இதெல்லாம் வந்து உள்ள, ஆனா கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா சிட்டி ஆர் இன் மச் வேர்ஸ் ஃபார்ம் தேன் யுனைடெட். அண்ட் அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஆர்சனல் வேற இருக்காங்க. ஸோ ஐ திங்க் பெப் ஹாஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து வந்திருக்கு. அண்ட் அங்கங்க இன்ஜுரிஸ் வேற இருக்கு. அண்ட் அமோரிம் கிட்ட வந்து என்னன்னா பெப்ப ஆல்ரெடி இந்த 2-3 தடவை வந்து சக்சஸ் பார்த்துட்டான். ஸோ அவனுக்கு எப்படி ஓரளவுக்கு டீகோட் பண்ணும் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா அண்ட் ஐ திங்க் இந்த சில மேனேஜர்ஸ் கிட்ட பெப்புக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓலே கன்னர் சோல்ஸ்டர் மாதிரி இந்த ஏதாவது ஒரு மேனேஜர் வந்து அவனை ஓகே இந்த மாதிரி பண்ண அவனை பிடிச்சிடலாம். ஐ திங்க் அமோரிம் ப்ராபப்ளி நோஸ் தட். அண்ட் யுனைடெட் வந்து மேபி மேட்சை டாமினேட் பண்ணி அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஐ திங்க் ஒரு மொமெண்ட்டை பிக் பண்ணி 3 பாயிண்ட் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி நிறைய பேசணும், பிளேயர்ஸ் பற்றி பேசணும், மேனேஜர்ஸ் பற்றி பேசணும். ஆனால் ஒன் ஆஃப் த வெரி வெரி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் இன் ஷேப்பிங் அப் திஸ் மேன்செஸ்டர் டர்பி டைனமிக்ஸ் இஸ் த ஓனர்ஷிப். மெயினாக வந்து நம்ம ஒரு சைடு ஆஃப் மணி இன்ஃபியூசிங் ஓனர்ஷிப் பார்த்தோம். அதுக்கு 3 வருஷம் முன்னாடி யுனைடெட் டேக் ஓவர் பண்ண ஓனர்ஷிப் அங்கதான் ஆக்சுவலி டைனமிக் டில்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து சொல்லுவேன். எப்படி இவங்க வந்து எல்லா விதத்திலயும் இவங்க நம்ம இப்போ எத்திஹாட் குரூப் நம்ம வந்து மணி வச்சு அவங்க பிளேயர்ஸ் வாங்குறாங்க எல்லாம் சொல்லுவோம். ஆனா அவங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் தவிர கிளப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேசிவா வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. லைக் ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், ஸ்டேடியமா இருக்கட்டும், அகாடமியா இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் எல்லாமே எல்லா பேஸையும் கவர் பண்ணாங்க. இந்த கிளப் வந்து ஓகே ஒரு 20 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ரன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ தே டிட் தேர் ஹோம்ஒர்க், கரெக்டான ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பண்ணாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் கிளேசர்ஸ் வந்து அதோட அப்படியே டோட்டல் ஆப்போசிட். ஓகே ஒரு நல்லா ஓடிட்டு இருக்கிற கிளப் எடுத்துட்டு ஓகே இது ஓடுற குதிரை தான், நம்ம எதுக்கு இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து பண்ணோன்னு சொல்லி அவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிளப்புக்கு பண்ணவே இல்லை. அண்ட் அது வந்து தாத்தா எப்படியோ பேட்ச் ஒர்க் பண்ணி அவர் இருந்த டைம் வரைக்கும் அப்படி இப்படி ஓட்டிட்டாரு. ஸோ தாத்தா போனதுக்கு அப்புறம் பூரா பேட்ச் ஒர்க்கும் அவுட் ஆயிருச்சு. ஆமா, ஆக்சுவலி இது நான் ஆக்சுவலி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். வந்து ஆஃப்டர் கிளேசர்ஸ் டுக் ஓவர் இப்போ வந்து இந்த ஸ்கை எல்லாம் வந்து போடுறானுங்களே, யுனைடெட்ஸ் நெட் ஸ்பெண்ட் இவ்வளோ, யுனைடெட்ஸ் நெட் ஸ்பெண்ட் இவ்வளோ அப்படின்னு சொல்லி இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் யுனைடெட் தான் கொடூரமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நீ சொன்ன பல இதை எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேக் ஓவரில் வந்து இவங்களும் வந்து அபுதாபி குரூப்பும் வந்து தே ஸ்பெண்ட் அரௌண்ட் 400 million அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேர்கிட்டையும் காசு இருந்திருக்கு. பட் அந்த காசை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றதுல தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குல்ல. இவனுங்க வந்து என்ன கணர மணியாக இருந்தாலும் அந்த காசை வந்து கரெக்டான யூஸுக்கு போட்டிருக்கானுங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் கிளேசர்ஸ் வந்து யுனைடெடே ஒரு எண்ணக்கணராக பார்த்து இதுலேருந்து வெறும் உறிஞ்சு மட்டும்தான் இருந்திருக்கானுங்க. அண்ட் அந்த காசை வந்து அப்படியே பேசிக்லி வந்து எரிச்சிட்டானுங்க இல்லையா? ஸோ மெயின் ஓனர்ஷிப் இஸ் டு பிளேம் ஃபார் திஸ் இன்இக்வாலிட்டி இன் இது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எல்லா சான்ஸும் இருந்துச்சு டு ஆக்சுவலி ஆஃப்டர் கெட்டிங் யுனைடெட் இன் 2005 வந்து இதை ஒரு டாப் கிளப்பாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபார் மெனி டெக்கேட்ஸ் வந்து தே ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி பட் தே ஃபெயில்டு மிசரபிள் இல்லை. அண்ட் அட் த எண்ட் மேனேஜர் கரெக்டா அமைஞ்சா அதுதான் வந்து அவங்க சிட்டி கிடைச்ச வரப்பிரசாதம். இப்போ யுனைடெடோட மேனேஜர் கூட இவனும் சொல்லணும், நம்ம ஸ்போர்ட்டிங் டைரக்டர் டிச்சி பெர்கிஸ்டைன். அவனை வந்து பார்சலோனாலேருந்து சைன் பண்ணிட்டு வந்தாங்க. அவன் வந்து பார்சலோனாவில் அந்த ரொனால்டினியோ டீம்லேருந்து மெஸ்ஸி இந்த லாமசியாலேருந்து வந்து எல்லா பிளேயர்ஸும் உள்ளே வந்து விளாண்டது, இது எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வந்து அவன் தான். அண்ட் இவங்க டிரெக்ட்லி வாட் தே டிட் வாஸ் தே வென்ட் அண்ட் பிஃபோர் பையிங் பெப் அவனை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பெப் வந்து அங்கேருந்து பயன் போயிட்டு அப்புறம் வந்தான். ஸோ தட் இஸ் he is one of the most I think he is the most successful sporting director in football at the moment. So that was also a very good decision from the Etihad group. அவங்க வந்து தினேஷ் சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி and they were also shrewd in who they bought, not just players, managers, but அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி they literally built an empire from nothing. பார்த்துக்கிட்டீங்க மக்களே, இதுதான் வந்து எங்களோட டேக் ஆன் மேன்செஸ்டர் டார்பி.
ஸோ பிளேயர்ஸை பற்றி பேசியாச்சு, கிளப்ஸை பற்றி பேசியாச்சு, வரலாறை பற்றி பேசியாச்சு. இப்போ யுனைடெடுக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் மாறி இருக்குது, ஓனர்ஷிப்பும் மாறி இருக்குது. லெட்ஸ் சி இந்த சைனூசாய்டல் வேவ் வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட் ஒரு ஈக்குவல் லெவலில் ரெண்டு பேருமே வந்து லைக் டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகுதா, இந்த ரைவல்ரி இன்னும் ஃபியர்ஸாக ஆகுதான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ரைவல்ரிஸை பற்றி பேசணும் நம்ம போட்காஸ்ட்டில் அப்படின்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வி வில் டெஃபினெட்லி கெட் டு இட். இத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை